நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோடைய கேபிட்டலான சென்னையில் இருக்கோம். இன்றைக்கி சென்னையில் இருந்து கேரளாவுடைய கேபிட்டலான திருவனந்தபுரம் வரை இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை டு திருவனந்தபுரம் போகிற பிஆர்எம் ரோட்வேஸோடைய ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸு. பிஆர்எம் ரோட்வேஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து நிறையா ரூட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திருவனந்தபுரம். உள்ளே வந்துட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ரெஸ்ட் ரூம்ங்க நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு பிஆர்எம் ரோட்வேஸில் இருந்து கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க, நல்லாயிருக்கு. நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறோம், அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். கண்டிப்பா நீங்க சென்னையில இருந்து திருவனந்தபுரம் வரீங்கன்னா இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்க. பிஆர்எம் ரோட்வேஸ்ல வாங்க, ஒரு சூப்பரான பஸ்ஸா இருக்கும். அந்த ஆன் டைம் சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு வந்தாச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஒரு பஸ் பார்க்கிங்கில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோடைய கேபிட்டலான சென்னையில் இருக்கோம். இன்றைக்கி சென்னையில் இருந்து கேரளாவுடைய கேபிட்டலான திருவனந்தபுரம் வரை இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஒரு புது ஆப்ரேட்டரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் மட்டும் இல்லை, ஓவரால் சென்னையில் இருந்து நிறையா ரூட்ஸ்க்கு வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய பார்க்கிங் யார்டுக்கே வரலான்னு சொல்லி மதுரவாயில் இருக்கக்கூடிய பார்க்கிங் யார்டுக்கு நான் வந்துட்டேன் மக்களே. பஸ்ஸை இங்கே வச்சே அப்படியே எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே கவர் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டேன். வாங்க பஸ்ஸை பார்க்கலாம். தெரியுதுங்களா? பிஆர்எம் ரோட்வேஸ் இவங்களுடைய பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் சென்னை டு திருவனந்தபுரம். நான் சொன்னல நிறையா ரூட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது. நம்ம பஸ்ஸு இந்த இதில் தான் ஒரு பஸ்ஸு சென்னை டு திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. இதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸை பார்த்துட்டு நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க பஸ்ஸெல்லாம் பார்க்க. வாங்க கண்டினியூ பண்ணலாம். மக்களே, நம்மளுடைய பஸ் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, சென்னை டு திருவனந்தபுரம் போகிற பிஆர்எம் ரோட்வேஸோடைய ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸு. MG பில்ட்டுங்க, சூப்பராக பஸ்ஸு நல்லாயிருக்கு. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வச்ச ஒரு பஸ்ஸு, AC சீட்டர் கம் ஸ்லீப்பரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக எடுத்து காட்டுறேன்.
பிஆர்எம் ரோட்வேஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து நிறையா ரூட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருவாண்டம், கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவாண்டம் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். இதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து கொடைக்கானல், ஊட்டி, சென்னை டு கோயம்புத்தூர், சென்னையில் இருந்து நாகர்கோயிலுக்கு டே சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை டு ராமேஸ்வரம், சென்னை டு பெங்களூரு, ராமேஸ்வரம், திருப்பதி, இது மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு புது ஆப்ரேட்டரு, ஆனால் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது தெரியல. நான் வந்து டிரைவர் அண்ணாட்ட கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே புது பஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜியில் இருக்குது, பிரகாஷில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி கோச், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்தியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சக்தி கோச்சில் வந்து பில்ட் பண்ண பஸ்ஸு. வந்துட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ரெஸ்ட் ரூம்ங்க நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒன்லி ஃபார் யூரினுக்கு மட்டும்தான், மற்ற வேறு எந்த இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரெஸ்ட் ரூம் ஒன்லி யூரினுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். போகிறீங்கன்னா போயிட்டு யூரின் போயிட்டு சைலண்ட்டாக வந்துடணும். நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்குறாங்க. மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியரு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. எம்ஜி பெல்ட்டு நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சீட்ரு டபுள் சீட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே டபுள் அப்பரு, கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லோயர் சிங்கிள் அப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக நல்லா இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு பார்க்கவே பஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 24 சீட்ரு, 22 ஸ்லீப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 22 பர்த்து, 24 சீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து சேஃப்டினஸ் பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமரா முன்னாடியே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சுருக்குறாங்க. சிங்கிள் லோயரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட், நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு, அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, டைப் சியும் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஜியில் நல்லா இருக்குங்க பேக் ரெஸ்ட்டு, அந்த பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான பிலோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ளஃபியான பிலோவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்டாச் டைப்பில் பிலோ வரல, செப்பரேட்டாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிலோ கொடுத்துட்றாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாங்கெட், ஒரு திக்கான வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு நேராகவும் ஒரு ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேட் டைப் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, ஸ்க்ரீன்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் அப்பரு, டபுள் அப்பர்லேயும் அதே அம்யூனிட்டிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேசிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு டபுள் அப்பர்லேயும் கொடுக்குறாங்க.
சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ளைனிங்க்கு இங்கே பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு நல்லா சூப்பராக ரெக்ளைனிங் ஆகும். நான் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு ரெக்ளைனிங் எப்படியாவது எல்லாமே காட்டுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு நடுவில் கொடுத்துருக்காங்க. 2 சீட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டு, ஏசி வெண்ட்டு இதெல்லாம் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒயிட் கலரில் ஹெட் கவர் வந்து எல்லா சீட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹுக்ஸு, மேகசின் பவுச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ரெக்ளைனிங் பார்க்கலாம். சீட்டோட ரெக்ளைனிங் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக சாஞ்சிக்க முடியுது, பக்காவாக இருக்குங்க ரெக்ளைனிங். நல்லா சாஞ்சிட்டு ஜம்முன்னு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏசியோடைய ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக இருக்குது மக்களே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் பிளாங்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளாங்கெட்டு, வாஷ் பண்ணி சூப்பரான பிளாங்கெட்டாக வந்து சீட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் பிளாங்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. தண்ணியும் பக்காவாக வருது மக்களே. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு, அந்த ஹேண்ட் வாஷ்க்கான இதுவும் வந்து வச்சுருக்குறாங்க. ஃபேனு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்விட்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்விட்சாக வந்து இது வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு எமர்ஜென்சினா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்துருவாங்க. டிரைவர் அண்ணனுக்கு அங்கே அலாரம் வந்து போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ, உங்களுக்கு டிஷ்யூ வந்து வச்சுருக்குறாங்க. பக்காங்க சூப்பராக நல்லா இருக்குது. போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நோ ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங் அடிக்கக்கூடாது, அதுதான் இங்கே வந்து ஒட்டியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. யாரும் ஸ்மோக் பண்ணாதீங்க. ரெஸ்ட் ரூம் போகிறீங்கன்னா ஒன்லி யூரின் மட்டும் போயிட்டு வந்துடுங்க, சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்பினும் வந்து வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு வாமிட்டிங் அது மாதிரி வருதுன்னா டஸ்ட்பினில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கவரில் வந்து இது பண்ணிவிட்டு டஸ்ட்பினில் அழகாக போட்டுடலாம். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா எம்ஜிங்க, பெல்காமில் இருக்கக்கூடிய எம்ஜியில் வந்து பில்ட் பண்ண பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 2025 மேனுஃபேக்சரிங் பண்ணது. ஜூலையில் தான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க பஸ்ஸு. நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் யார்டில் இருந்து டிபார்ட்டாக ரெடி ஆயாச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம், அங்கே தான் வந்து இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை சென்னை டு திருவேண்டரம் பிஆர்எம் ரோட்வேயில் ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸு நல்லா பார்க்க புதுசாக நல்லா இருக்குங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம சென்னை டு திருவேண்டரம் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். 2 டிரைவர் அண்ணா இருக்காங்க. இங்கே ஒரு டிரைவர் அண்ணா, இங்கே ஒரு டிரைவர் அண்ணா இருக்காங்க. அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் உங்கள் பேர் என்ன? சுரேஷ்குமார். ஓகேண்ணா, வாழ்த்துக்கள். அஜய் 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 அந்த பக்கம் அடிக்கணும், இந்த பக்கம் அடிக்கணும். தெரியும். நம்ம பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங் வந்தாச்சுங்க. அரும்பாக்கத்தில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது, பிஆர்எம் ரோட்வே. இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போர்டிங். எல்லா பஸ்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இங்கே டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 4:10க்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு போர்டிங். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4:05க்குலாம் நம்ம ஃபஸ்ட்டு போர்டிங் வந்தாச்சு. திருப்பூருக்கு திருப்பூரோட க்ளோஸ் அவங்க தெளிவாக இருக்காங்க. நம்ம கொடுக்குறாங்க.
நம்ம சொல்றதை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்க இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவன் பேசியோ சண்டை போட்டோ. மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் தான் சென்னை டு திருவாண்டம் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் சீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேபின் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் தாண்டி அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ரூட்டு பார்த்துடலாம். சென்னையில் இருந்து உங்களுக்கு நேர்வழி தான். விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் வழியாக உங்களுக்கு திருவனந்தபுரம் வந்து போகிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை டு திருவனந்தபுரம் விவியில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். விவி வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் ஆகி நமக்கு டிரான்ஸ்கிங்கில் இருந்து பஸ்ஸு வந்து அது லாஸ்ட் மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா போனதே லேட் ஆகிடுச்சு. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வழியாக போனனால நமக்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வழியாக போகிறனால மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி திருவனந்தபுரம் சீக்கிரமாகவே போயிடலாம். பிஆர்எம் ரோட்வேஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 11 அதில் இருந்து பேட்ச் வைஸாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ச் வைஸானால் இப்போ ஒரு ரூட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை டு திருவனந்தபுரம், சென்னை டு மதுரை, சென்னை டு கோயம்புத்தூர் இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு நைட் சர்வீஸ் இருக்குது. இதே சென்னையில் இருந்து நீங்கள் நாகர்கோவில் போகிறீங்கன்னா உங்களுக்கு பகலில் ஒரு வண்டி இருக்குது. காலையில் 9:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து உங்களுக்கு மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து சவுத் தமிழ்நாடு கனெக்ட் பண்ணுற மாதிரி பகல் சர்வீஸ் ரொம்ப கம்மி. ஒரே சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா வைபிஎம் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் வால்வோ ஒன்று ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க புதுசாக சென்னையில் இருந்து நாகர்கோவில் வந்து பார்த்திங்கன்னா பகல் சர்வீஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாமே நைட் சர்வீஸ் தான். இப்போ சென்னை டு திருவனந்தபுரம், சென்னை டு பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை, ராமேஸ்வரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட் சர்வீஸாக தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பஸ் பிஆர்எம் ரோட்வேஸில் இருந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாம். அவங்களுடைய பிராண்டிங் போட்டு பிஆர்எம் ரோட்வே ப்ரைவேட் லிமிடெட் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக என்னென்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. A2Bயில் இருந்து ஒரு மிக்சர் பாக்கெட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிபிக் பிஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு பிஆர்எம் ரோட்வேஸில் இருந்து கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க, நல்லாயிருக்கு. இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு ஒரு ஃபேரு, அதே போல் ஸ்லீப்பருக்கு ஒரு ஃபேர் வந்து வச்சுருக்காங்க. சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண 799 799 ரூபா. இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டபுள் அப்பரில் சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 1049 1049. இதிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அப்பரில் சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 1149. இதே வந்து சிங்கிள் லோயரில் சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 1249 1249 மக்களே. இதான் இன்னைக்கான டிக்கெட் ஃபேர். இன்னைக்கு வந்து மண்டேனால இந்த ஃபேர் வச்சுருக்குறாங்க. இதே வீக்கெண்டுனா உங்களுக்கு ஃபேர் வந்து மாறும். பெஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பிஆர்எம் ரோட்வேஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5% இருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:15. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்திருக்கோம் மக்களே. இது வரைக்கும் ரைடு தரமாக போயிட்டுருக்கு. இந்த பிஆர்எம் ரோட்வேஸில் நல்லா சூப்பராக ஓட்டுறாங்க டிரைவர் அண்ணா.
பார்த்துருப்பீங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் நம்ம கேபின் ஸ்டார்ட் பண்ணி வாங்க போகலாம். டின்னர் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கிட்ட வந்து கொடுக்குறாங்களாம். பஸ்ஸுக்குள்ளேயே ரெஸ்ட் ரூம் இருக்கனால நான் ஸ்டாப் ரைடு. டின்னர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நவீன் போட்டுட்டு தான் இருக்காருண்ணா.
மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 7:30 மணி ஆகுது. நமக்கு டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா விழுப்புரம் கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. இன்னும் விழுப்புரம் வரல, விழுப்புரத்துக்கு முன்னாடியே வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஹோட்டல் ஆர்யா நிவாஸ் வெஜ் ஹோட்டலில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. நானும் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். இட்லி வாங்கி சாப்பிட்டேன். நைட் டைம்னால இட்லி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி இட்லி வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லபடியாக டின்னரை வந்து நம்ம சாப்பிட்டாச்சு. கேபின் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் தாண்டி அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேங்க. டோல்கேட் வந்துச்சு. டோல்கேட்டுக்கு அப்புறம் உள்ளே போய் தூங்கலை, ரெஸ்ட் எடுத்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேபின் பண்ணலாம். ஏன்னா விழுப்புரம் வந்து போர்டிங் இருக்குங்க. விழுப்புரம் போர்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து திருச்சி வரைக்கும் கொஞ்ச நேரம் கேபின் எடுக்கலாம். சரிங்களா? பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அரும்பாக்கம் ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் எடுக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் 4:10 எடுத்தாங்கன்னா உங்களுக்கு சிட்டி வழியாக போல் உங்களுக்கு வந்து பைபாஸ் வழியாக தான் வராங்க. அரும்பாக்கமில் இருந்து எடுத்து கோயம்பேடு போரூர் டோல் வழியாக கிளாம்பாக்கம் வந்து திருவனந்தபுரம் தம்பானூர் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அரைவிங் டைம் வந்து கரெக்டாக 6:25 6:25 கொடுத்துருக்காங்க. தம்பானூரும் தாண்டி ஒரு 4 டிராப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. லூலு மாலு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் கேம்பஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெக்னோ பார்க்கு, லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கசாக்கூட்டம் அதான் வந்து கொடுத்துருக்காங்க. கசாக்கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் திருவனந்தபுரமில் எடுக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரமில் உங்களுக்கு ஈவினிங் 3:45 அந்த கசாக்கூட்டம் அங்கே 3:45 எடுத்து உங்களுக்கு தம்பானூர் வந்து 4:15 வராங்க. இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம பஸ்ஸோட டைமிங். மக்களே நோட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கப்புறம் விழுப்புரம் போர்டிங் இருக்குங்க. விழுப்புரம் போர்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்மளுடைய கேபினை வந்து கண்டினியூ பண்ணலாம். திருச்சி வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் திருவனந்தபுரம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து இந்த ஒரு ப்ளாகில் பார்த்துடலாம். அம்மாச்சிக்கிட்டு இருக்குல்ல பழைய மாடல் இருக்குல்ல கொஞ்சம் இல்லை லைட் பண்ணுவோம் லைட் நம்பர் ஒரு
மார்னிங் மக்களே. ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் வந்துட்டோம். திருவனந்தபுரம் தம்பானூர் பஸ் ஸ்டாண்டில் நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆன் டைம் சொன்ன மாதிரி 6:15 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பானூர் வந்துட்டோம் மக்களே. ஒரு சூப்பரான ஒரு பஸ்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் வரீங்கன்னா இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். பிஆர்எம் ரோட்வேஸில் வாங்க, ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். அந்த ஆன் டைம் சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு வந்தாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாண்டி கொஞ்ச நேரம் கேபின் ரைடு பண்ணுங்க. அங்கேருந்து பெரம்பலூர் வரைக்கும் பண்ணேன். பெரம்பலூருக்கு அப்புறம் தூங்க போனவன் தாங்க, நல்லா தூங்கிட்டேன். நாகர்கோயில் தாண்டி, நாகர்கோயில் கூட இல்லை, பாரசாலான்னு சொல்லுவாங்க, அந்த பார்டர் கிட்ட அங்கே வந்து தான் முழிச்சு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்து நாகர்கோயில் திருவனந்தபுரம்லாம் வரீங்கன்னா பிஆர்எம் ரோட்வே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்லிவிட்டு இந்த vlog-ஐ வந்து நான் என் பண்ணிக்கிறேன் மக்களே. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் வழியாக தான் வராங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு தாண்டி திண்டிவனம்ல பைபாஸ் தான். விழுப்புரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க, விழுப்புரம் ஊருக்குள்ளே போகிறாங்க. திருச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டோல்கேட்டு, அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்டு, அங்கெல்லாம் வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கண்டிப்பாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறாங்க, ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க. டிராப்பிங் போர்டிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உள்ளே போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டி விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் தான், உள்ளே போக மாட்டாங்க. திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போகிறாங்க. திருநெல்வேலி, வண்ணாரப்பேட்டை, புது பஸ் ஸ்டாண்டு, இது 2 இடத்துல வந்து போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, மார்த்தாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு மேலேங்க, கீழே ஊருக்குள்ளே போக மாட்டாங்க, பிரிட்ஜு மேலே வந்து உங்களுக்கு டிராப்பிங் போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து விழுப்புரமில் இருந்து நாகர்கோயில் திருவனந்தபுரம் வரீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணலாம். ஏன்னா ஊருக்குள்ளே வராங்க, விழுப்புரம் ஊருக்குள்ளே வந்து தான் போர்டிங் வந்து ஏற்றுறாங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு முன்னாடி டின்னர் பிரேக் நிப்பாட்டினாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரைடுங்க. எங்கேயுமே வண்டி நிற்கல. ஏன்னா காரணம் நமக்கு பஸ்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிப்பாட்டில் ஒரு நான் ஸ்டாப் ரைடாகவே இருந்துச்சு. அந்த ஆன் டைம் கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. இடையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் தாண்டி டீசல் ஃபில் பண்ணாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. நாகர்கோயில் தாண்டி ஒரு 5 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து ஃபில் பண்ணாங்க. மற்றபடி நான் ஸ்டாப் ரைடு எங்கேயுமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கலை. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு ரைடாக இருந்துச்சு. ஓகே மக்களே, மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlog-ல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். செகண்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வந்திருக்கேன் மக்களே. ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஒரு பக்கம் லேட்டு, வந்துட்டு உடனே கிளம்பிட்டேன். ஏன்னா அடுத்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மி, அதனால் சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் டைம் பிஆர்எம் ரோட்வேஸில் சென்னை டு திருவனந்தபுரம் வந்துட்டோம். vlog-ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlog-ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.